வடகொழும்பு வழித்தடம் எண் 155 சொய்சாபுர மட்டக்குழி பஸ் சேவை மீண்டும் இன்று காலை ஆரம்பமானது. பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலே ஹேமச்சந்திர, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். கொரோனா காலத்தில் இருந்து இந்த வீதிக்கான பஸ் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை கருத்தில் கொண்டு தற்போதைய அரசாங்கம் இந்த சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய குறித்த வீதியில் நாளாந்தம் 6 பஸ்களும் 32 பயண சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் விசேடமாக குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள் பொது போக்குவரத்தையே பயன்படுத்துகின்றனர். மக்கள் பஸ்ஸில் பயணிக்கும் போதே வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தினூடாகவே அரசு நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும். 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை பஸ் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு நகரில் இன்னும் பல வழித்தடங்கள் உள்ளன. அது தொடர்பிலும் கோரிக்கைகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அதனையும் சிறிது சிறிதாக அரசு உத்தியோகத்தர்களின் ஆதரவுடன், அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புடன் அனைவரும் இணைந்து கொழும்பு நகரின் போக்குவரத்து சேவையை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். ஆனால் எங்களுடைய முதல் கோரிக்கையாக எல்லோரும் சொன்னது 155ஆம் இலக்க பஸ் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்று. இது நீண்ட ஒரு அதாவது வடகொழும்பிலே இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்களுடைய நீண்ட நாள் ஆசை. மக்கள் இந்த பஸ் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். இப்பொழுது அதற்கு ஒரு எதிர்காலம் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இது ஒரு நாள் சேவையாக இல்லாமல் இந்த மக்களுடைய தேவையை கருதி இந்த மக்களின் நலனுக்காக இந்த சேவையை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.